الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் இவ்வாண்டினுடைய முதல் தராவிகை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட 1.25 ஜுசுவிலே ஒரு 3-4 இடங்களில் பனு இஸ்ரவேலர்களுடைய ஏராளமான செய்திகளை அல்லாஹ் தொடர்ந்து பேசியிருக்கிறார். இவைகளினுடைய ஒட்டுமொத்த சாரம்சம் என்னவென்று பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக முத்தாய்ப்பாக நமக்கு சொல்ல வருகிறார். நம்மை படைத்த இறைவனுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய படைப்புகளாகிய சக மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். கால்கள் வீங்குகிற அளவிற்கு நபி அவர்கள் தொழுத போது அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில், அஃபலா அகூன் அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான், அவன் செய்த நிஅமத்துக்களுக்கு நான் அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி அவர்கள் சொன்னதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்றைக்கு உலகத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நிஅமத்துக்களும் அது அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் விதமாக நடத்திய செய்திகள் வரலாறிலே நாம் பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னதை கருத்திலே கொண்டு எப்போது நபி அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்களோ அப்போதிருந்து ஹிஜ்ரத் புறப்படுகிற வரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டினுடைய கதவை எப்போதும் திறந்தே வைத்திருந்தார்கள். காரணம், நபி அவர்கள் எப்போது அல்லாஹ்விடமிருந்து வஹி வரும் என்பது தெரியாது. நபி அவர்கள் இரவு நேரத்தில் வரலாம், பகல் நேரத்தில் வரலாம். வருகிற போது நம்முடைய இல்லத்தினுடைய கதவு தாளிடப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஹிஜ்ரத்துடைய அந்த செய்தி என்பது தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். இந்த விஷயத்தை நபி அவர்கள் மனதிலே வைத்து அதற்கு பின்னாளிலே நபி அவர்கள் செய்த மிகப்பெரிய நன்றி கடன் என்ன தெரியுமா? மஸ்ஜிது நபவியிலே இருந்து எல்லோருடைய இல்லங்களுக்கும் வருவதற்கான வழிகளை ஒவ்வொன்றாக அடைத்து கொண்டு வந்தபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த வாயிலை மட்டும் நீங்கள் அடைக்க வேண்டாம், அது எப்போதும் இருப்பதை போன்று இருக்கட்டும் என்று அன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன்னிடத்திலே தனக்கு செய்த அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்பதையும் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களோடு நபி அவர்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே இன்னொரு கருத்தை அழுத்தமாக சொல்ல வருகிறார். ஒரு மனிதர் நம்மிடக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் நேரடியாக அந்த உதவியை பெற்றிருந்தால் மட்டும்தான் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதல்ல. நாம் உதவியை பெறவில்லை, நம்முடைய பெற்றோர்கள் பெற்றிருக்கலாம் அல்லது நம்முடைய மூதாதையர்கள் பெற்றிருக்கலாம்,
அப்படி ஏதேனும் ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்திருந்தாலும் அந்த மனிதரிடத்திலும் நாம் நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பனு இஸ்ரவேலர்கள் கோத்திரத்தார்கள் நபி அவர்களுடைய வாழ்ந்த காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அதே பனு இஸ்ரவேலர்கள் இருக்கவில்லை. அவர்களுடைய சந்ததிகள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களே, பனு இஸ்ரவேலர்களே என்று அவர்களை அழைத்து பெயரை சொல்லி அந்த சமூகத்தை அழைத்து சொல்கிறான், உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்கள் மீது செய்த உபகாரங்களை, அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் அங்கே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த நிகழ்ச்சிகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃபிர்அவுனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போன்று அந்த கடலிலே மூழ்குவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஏராளமான செய்திகள் அந்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த அனைத்தும் குர்ஆன் இறங்கிய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இருந்த பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் அந்த அருட்கொடைகளை அனுபவிக்கவில்லை. அவர்களுடைய மூதாதையர்கள் தான் ஃபிர்அவுனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்கள் மூதாதையர்களை நான் கொடுங்கோலிடமிருந்து காப்பாற்றினேனே, அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து உங்களுக்கு நான் தான் இறைவன் ஒருவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் பல்வேறு இடங்களிலே உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் என்று அவர்களுடைய மூதாதையர்கள் பெற்ற அந்த நிஅமத்துக்களை நீங்கள் நினைத்து பார்த்து நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள், என்னை ஈமான் கொள்ளுங்கள் என்பதை அழுத்தமாக அந்த நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொல்வதாக அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி அல்லாஹ் அங்கே சொல்லி இருக்கிறான் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். நம்மை படைத்த அல்லாஹ்விற்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நேரடியாக நாம் உதவியை பெறாவிட்டாலும் நம்முடைய மூதாதையர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அவர்களுடைய மூதாதையர்களுக்கு யார் உதவி செய்திருந்தாலும், அவர்கள் இப்போது ஹயாத்தாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் செலுத்தி வாழ வேண்டும் என்கிற மிகப்பெரிய படிப்பினையை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அழுத்தமாக சொல்லி தருகிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தினுடைய படிப்பினையை முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.